Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான ரவா ஸ்வீட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். 10 நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த ரவா ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் சுகர் சிரப் ரெடி பண்றேன். அதுக்கு ஒரு panல 2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஹீட் பண்றேன். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்றேன். கொஞ்சமா ஃபுட் கலர் அதையும் ஆட் பண்றேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படினா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சுகர் நல்லா கரையணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். பாகு பதலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 5 நிமிஷம் போல நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 கப் அளவுக்கு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுக்கணும். ஹைல வச்சிங்க அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும், நல்லா வறுபடாது. இந்த அளவுக்கு நல்லா பொறுமையா வறுத்துக்கங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 3 கப் அளவுக்கு நம்ம பால் ஊத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு நீங்க ரவை எடுத்துருந்தீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு பால் ஊத்திக்கங்க. இப்போ கட்டி இல்லாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்து திக்கா வரும், அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா இது கூட வாசனைக்காக கொஞ்சமா நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்றேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஆறி மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை உருண்டையா பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கையில எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்க பிடிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிட்டு அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒன்று எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க. ஹையில் வச்சு குக் பண்ணுங்க அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் குக் ஆகாது. இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம சர்க்கரை பாகுல ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ரொம்ப ஆறிடக்கூடாது, மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா 2 to 3 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ 3 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சாச்சு. பாகு எல்லாமே இழுத்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த ஸ்வீட்டை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.